சோல்ஜர்ஸ் நம்ம பார்க்க போகிற கேமோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ரொம்ப மாசமா ரொம்ப வருஷமாக கேட்ட கேம் தான். இனி நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் நம்ம ஆர்டிஆர் 2. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல நான் தாண்டா லியோ. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. பாஸ் என்ன தீபாத்தி கிடைக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை எடிட்டர். ஆர்டிஆர் ஒன்னே கோபை வாசல் வரலான்னு பார்த்தேன், ஆனால் அதெல்லாம் பட்ஜெட் பத்தல. என்னோட பட்ஜெட்ல நீ தீபாவளி போய் வாங்க முடிஞ்சது, அதை வாங்கி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? ஐயோ என் கை சுட்டுருச்சு. என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ரெட் டெட் ரிடம்ஷன் 2 இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிசி, பிளே ஸ்டேஷன் அண்ட் எக்ஸ்பாக்ஸில் இருக்கு. டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த கேம் பற்றி ஓஹோ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்டிஆர் எப்படிப்பட்ட கேம் அப்படின்ட்டு. இதுவும் அமெரிக்கா பற்றின கேம் தான். ஆனால் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி மாடர்னைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வைல்டு வெஸ்டாக இந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் இந்த கேமோட கான்செப்டே. அந்த காலத்தை பேஸ் பண்ண கேம் தான் இது. இவ்வளோ நாள் கேட்டிங்கனால நான் வந்து நல்லா பண்ணணும்னு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ லைக் பண்ணுற மூலியமாகவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட அன்பை வந்து தெரிவிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த வீடியோ நல்லா ஓட வச்சிங்க அப்படின்னா தான் நானும் வந்து அடுத்து இந்த மாதிரி கேட்குற கேம்லாம் போட முடியும். அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓர பேசாமல் இவ்வளோ போயிடலாம். நான் ககன் சாமி, இட்ஸ் கேக்கட்டான். ஆயிரத்தி 800 இறுதி பகுதி. அமெரிக்க தேசம் முழுக்கவே வன்மையல் கலாச்சாரம் பரவி இருந்த காலம் அது. சட்டத்துக்கு புறம்பா அவுட்லாஸ் அழைக்கப்படுற ஏகப்பட்ட கேங்ஸ் சுதந்திரமா சுத்திட்டு இருந்த காலம். இவங்களால கொலை அப்படின்ட்டு ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறதுனால இவங்க இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்க எல்லாரையுமே மொத்தமா அடிக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் பிளான் பண்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு வேலையை பிரிங்கட்டன் ஏஜென்சி கிட்ட பாட்டிக்கிறாங்க. இதனால பாதிக்கப்பட்ட அவுட்லாஸ் கேங்ல ஒரு கேங் தான் டச் கேங். பிளாக் வாட்டர்ல இருந்து பிரிங்கட்டன் ஏஜென்சி இவங்களோட தொல்லையால அங்கிருந்து அவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க. கதையோட தொடக்கத்துல டச் கேங் பிரிங்கட்டன் ஏஜென்சி கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பனி படர்ந்த இடத்துக்குள்ள பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பயணிச்சுட்டு இருந்த இடம் ரொம்பவே பனி படர்ந்து இருந்ததுனால கேங் இருந்த சில பேருக்கு உடம்பு முடியாம போயிடுது, சிலர் சாக கடந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினால பக்கத்துல இடம் கிடைக்குமா அப்படின்ட்டு இந்த கேங்கோட லீடரான டச் ஆளுங்களை விட்டு தேடி பார்க்க சொல்றாரு. அந்த நேரத்துல அவங்களுக்கு கைவிடப்பட்ட ஒரு இடம் கிடைச்சிருக்க. கேங்கோட ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துக்குள்ள அடைக்கலமானாங்க. சோர்ந்து இருந்த கேங் மெம்பர்ஸை பார்த்து டச் ஆறுதலா பேச ஆரம்பிச்சிருந்தாரு. எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கடந்த கொஞ்ச நாள் நம்ம எல்லாருக்கும் கஷ்டம்தான். நான் உசிருக்கு உசிரா நினைச்ச நம்ம தேவிய, ஜெனிய, ஷான், மேக் தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உறுதியா சொல்ல முடியல. நம்ம கூட்டத்துல சில பேரை நம்ம இன்னைக்கு இழந்திருக்கோம். ஆனா சத்தியமா சொல்றேன், அவங்களுக்கு பதிலா நான் ஏன் உசிர கொடுத்தவங்களை காப்பாத்திருக்க முடியும்னா நான் சத்தியமா செஞ்சிருப்பேன். ஆனா இப்போ என்ன முக்கியம்னா, முதல்ல எல்லாரும் வயிற்று பசிக்கும் சாப்பாடு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஆபத்துங்க கிடையாது. இந்த பனி புயல்ல நம்மளை துரத்திக்கிட்டு யாரும் வரப்போறதில்ல. அப்படியே வந்தாலும் நாம இங்க இருக்க போறதில்ல. இதை விட மோசமான நிலைமையில நம்ம இருந்திருக்கோம். மிஸ்டர் பியர்சன், மிஸ்டர் கிரிம்ஷா, நம்ம ஆளுங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் இப்ப உடனே பண்ணி கொடுங்க. நாம கொஞ்ச நாள் இங்க தங்குற மாதிரி தான் இருக்கும். நெருப்பு மூட்டி எல்லாரும் கதகதப்பாயிருங்க. அதை விட முக்கியம், எல்லாரும் தைரியமாயிருங்க. என்னைக்கும் எனக்கு பக்க பலமாயிருங்க. இது முடிவில்லை, வெறும் ஆரம்பம் தான். இப்போதைக்கு அடைக்கலமும் அடை கிடைச்சிருந்தாலும் அந்த கேங்குக்கு உணவு பற்றாக்குறை இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினால பக்கத்தில் எங்கேயாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு கேங்கோட மெம்பரான மைக்கா
கேங்கோட லீடரான டச், வேற முக்கியமா இந்த கதையோட நாயகனான ஆர்த்தர் மார்கன் உதவி தேடி புறப்பட்டாங்க. சரியான நேரத்துல தான் தூரத்துல ஒரு வீடு கதை கவனிக்கிறாங்க. அங்க ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்றது அங்க வீசுற ஒளியை வச்சு இவங்க புரிஞ்சிக்க அந்த வீட்டை நோக்கி அவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டை அவங்க நெருங்க தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது. அது என்னன்னா இவங்களுக்காகவே ஒரு ஆபத்து அங்க காத்திருக்கு அப்படின்னு. முதல்ல இவங்க உதவிக்க போயிருந்தாலும் வீட்டுக்கு வெளியே ஒரு டெட் பாடி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா ஆர்த்தர் ஏதோ தப்பா நடக்குது, கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது இந்த வீட்டை யாரோ ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு. இதை புரிஞ்சுட்டு அவங்க வீரமா போட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த வீட்டை புடிச்சு வச்சிருக்கிறது காம் ஓல்ட்ரஸ்கால் அப்படின்ற கேங் ஆளுங்க அப்படின்னு. இந்த கேங்குக்கும் டச் கேங்குக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சு. இதை பார்த்தோன்னா அவங்க அவங்கள தாக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல தான் இந்த வீட்டோட ஓனரான மிஸ்ஸஸ் சாடி ஆட்லரை மீட்கிறாங்க. ஆர்த்தர் வாசலை பார்த்தது இவளுடைய ஹஸ்பண்டோட டெட் பாடி தான். தன்னோட ஹஸ்பண்டை கொன்ன இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு அவ வெறியோட துடிச்சுக்கிட்டு இருக்க டச் இவளுக்கு தன்னோட கேங்குக்குள்ள அடைக்கலம் கொடுக்க முடிவு பண்ணியிருந்தாரு. டச் கேங் அந்த நேரத்துல கரெக்டா செட்டில் ஆயிருந்தாங்க. ஆனா டீம்ல ஆபிகல்ன்றவ தன் காதலான ஜான் மாஸ்டன் ஒரு இடத்துல மாட்டிருக்காரு, அவரை காப்பாத்தணும், காப்பாத்துங்க அப்படின்ட்டு அவ அழாத குறையா கேட்டுக்கிட்டு இருக்க டீம்ல இருந்த மத்தவங்க எல்லாருமே வெளியே பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போற ஆபத்துன்ட்டு ஒவ்வொருத்தரும் தயங்க ஆரம்பிக்க நட்புக்காக ஆர்த்தர் மட்டும் களத்துல இறங்க ஆரம்பிச்சாரு. அந்த கொற்ற பணியில கூட விடாம தன் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னு ஆர்த்தர் துணிச்சு பயணிக்க வழியில ஏகப்பட்ட கொடூர விலங்குகள் அவங்கள தாக்க காத்திருந்தது. ஆர்த்தர் அது எல்லாத்தையுமே கொன்னு வீழ்த்தி ஜான் மாஸ்டனை காப்பாத்த போயிருக்க அந்த நேரத்துல ஜான் மாஸ்டன் ஓநாய்களால தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா. கஷ்டப்பட்ட அவனை அங்கிருந்து அவங்க காப்பாத்திடுறாங்க. இதே நேரத்துலதான் அந்த வீட்டை தாக்கி இருந்த ஓல்ட்ரஸ்கல் கேங் எங்க தங்கியிருப்பாங்கன்ற விஷயத்த டச் கேங் கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னைக்கு இருந்தாலும் அவங்க நம்மளை பழிவாங்க வருவாங்க, அதனால நம்மளே தேடி போய் அவங்கள முடிச்சிடலாம் அப்படின்னு டச் பிளான் பண்ணிருக்க அவங்க பதுகி இருந்த ஆத்தோரத்தை நோக்கி இவங்க வீரமா புறப்பட்டு இருந்தாங்க. அங்க எத்தனை பேர் இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க கண்காணிச்சுட்டு வீரமா அந்த இடத்துல நுழைஞ்சிருந்தாங்க. அந்த இடத்துக்குள்ள இந்த கேங்கோட முக்கியமான ஆளுங்க இல்ல அப்படின்னாலும் கிடைச்ச ஆளுங்க எல்லாரையுமே இவங்க சுட்டு வீழ்த்த ஆரம்பிச்சாங்க. அந்த கேங்கையும் இவங்க முடிச்சு கட்ட முடிவு பண்ணிருந்தாங்க. கஷ்டப்பட்டு அவங்க மொத்த பேரையும் காலி பண்ண அங்கதான் அவங்களுக்கு ஒரு பிளானோட வரைபடம் கிடைக்குது. அது என்ன பிளான் அப்படின்னா ஒரு ரயில கொள்ளடிக்கிற பிளான். ஓல்ட்ரஸ்கல் கேங் ஒரு ட்ரெயினை கொள்ளடிக்க பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கான பக்கமான வரைபடம் அங்க இருந்தது. இதை பார்த்த உடனே டச்சுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த கொள்ளையவனுங்க கைவிட்டு காலி ஆயிட்டானுங்க, இந்த விஷயத்த ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு டச்சுக்கு யோசனை வருது. இந்த ஒரு காரணத்தினாலேயே அவன் ஒரு கேங்கை கூட்டிக்கிட்டு அந்த ட்ரெயினை கொள்ளடிக்க புறப்பட்டு இருந்தான். அந்த ட்ரெயின் எங்க வரும் அப்படின்ட்டு அந்த ட்ரெயின் வரக்கூடிய இடத்துல தண்டவாளத்துல பாம் செட் பண்ணிட்டு இவங்க ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியான நேரத்துல அந்த ட்ரெயினும் வர ஜென்டில்மேன், நம்ம களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க எல்லாருக்கும் என்ன செய்யணுங்கிறது தெரியும் நினைக்கிறேன். குட் லக். என்னாச்சு என்னாச்சு ஏன் படிக்கல? ஏய், என்ன விளையாடுறியா? ச்சே, எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இதுதான் ஒரு லட்சணமா? பிரச்சனை நினைக்கிறேன். போய் என்ன ஆச்சுங்கிறத பாருங்க. இதே நேரத்தில் என்ன பண்றது தெரியாம அவங்க வேகமா ஓடிக்கிட்டு இருந்த ட்ரெயின் மேல டச் கேங் குதிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க எதுக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் துப்பாக்கியோட காத்துக்கிட்டு இருக்க ஆர்த்தர் எல்லாரும் சுட்டு வீழ்த்திட்டு இன்ஜினை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாரு. கஷ்டப்பட்டு அவர் இன்ஜின் கிட்ட போக அந்த இன்ஜினையும் ஒரு வழியா நிறுத்திடுறாரு. என்னதான் இன்ஜின் நின்னாலும் ட்ரெயினை பாதுகாக்கிறவங்க துப்பாக்கியோட இவங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஆர்த்தர் அடங்கல. கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரையுமே சுட்டு வீழ்த்திட்டு அந்த ட்ரெயினை வெற்றிகரமா ஹைஜாக் பண்றாங்க. கஷ்டப்பட்டு இவங்க ட்ரெயினை நிறுத்தி இருந்தாலும் அதுக்குள்ள இவங்க எதிர்பார்த்த மாதிரி பெரிய அளவுலாம் பணம் இல்லை. அதுக்குள்ள பான்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. இது யாரோட ட்ரெயின், இதை கொள்ளடிச்சா என்ன பக்க விளைவு வரும்னு கூட தெரியாம ஒரு வழியா அவங்க அந்த பான்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயினை வழி அனுப்பி வைக்கிறாங்க.
அதன் பிறகு டச் கேங் அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு நகர ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வேலண்டைன் நகரம். இந்த இடத்துக்குள்ள அவங்க டென்ட் அமைக்க அங்கிருந்து தான் டச்சுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. டச்சுக்கு தெரியும் இதன் பிறகு அவுட்லாவா இங்க வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஒரு காரணத்தினாலேயே பெரிய அளவு காசு சம்பாரிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துக்குள்ள பெரிய லேண்டை வாங்கி தன்னோட கேங்க ஒரு ஊரா மாத்தி லீகலா வாழணும் அப்படின்றதான் டச் பிளான் பண்ணியிருந்தான். இந்த ஒரு காரணத்தினாலேயே காசு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு தன்னோட ஆளுங்கிட்ட சொல்லியிருந்தான். இதனாலேயே டீம்ல இருந்த ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச உதவியை டீமுக்காக செஞ்சிருந்தாங்க. நகரத்துக்குள்ள போயிட்டு முடிஞ்சளவு சம்பாரிச்சு கேங்குக்காக காசு சேர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா என்ன இருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு அமௌண்ட் அவங்களால அவ்வளோ சீக்கிரத்துல சேர்க்க முடியல. இந்த ஒரு காரணத்தினாலேயே அடிக்கடி இவங்க ராபரிக்குள்ள இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆர்த்தர் டச் கேங்கோட சேர்ந்து கொலை பண்றது கொள்ளடிக்கிறதுன்ற வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மற்றவங்ககிட்ட இல்லாத மனிதாபிமானம் அவங்ககிட்ட இருந்துச்சு. வேலண்டைன் நகரத்துக்குள்ள ஏகப்பட்ட பேர் ஆபத்துல தவிக்கும் பொழுது ஆர்த்தர் தான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவன் பலருக்கு உதவி இருந்தான். வேலண்டைனுக்குள்ள இவனோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தாலும் அடிக்கடி இவங்களுக்கு சில பிரச்சனைகளும் இருக்க தான் செஞ்சுது. கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு சிலர்கிட்ட மாமூல் வசூல் பண்றதுன்னு இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்க ஒரு நாள் ஜான் மாஸ்டர் பையனான ஜாக் ஆர்த்தரோட சேர்ந்து மீன் பிடிக்க ஆத்துக்கு போயிருந்தான். ஜாக் அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல அங்கிள் இங்க பாருங்க, என்னது அது? நான் நெக்லஸ் பண்ணிருக்கேன். நெக்லஸா? அம்மாக்காக பண்ணேன். அப்படியா? என்ன ஒரு பொறுப்பான ஆள் இல்ல. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில கூட ஆர்த்தர் தானே, ஆர்த்தர் மார்கன். யார் நீங்க? ஆர்த்தர் மார்கன், வேண்டலினோட நம்பிக்கைக்குரிய கூட்டாளி. நீ ஃபைல்ஸ படிச்சியா? எப்பயும் போலதான் ஒரு அனாதையாக்கப்பட்டவன் ஒரு பைத்தியக்காரனோட பேச்சுக்கு மயங்கி கொலகாரனா வளர்ந்து நிற்கிறான். ஏஜென்ட் மில்டன், ஏஜென்ட் ராஸ், பிங்கட்டன் டிடெக்டிவ் ஏஜென்சி, அமெரிக்க அரசாங்கத்திலிருந்து. சந்திச்சதுல சந்தோஷம். உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்க யாரு? நீ ஒரு தேடப்படும் குற்றவாளி மிஸ்டர் மார்கன். உன் தலைக்கு மட்டுமே $5000 இருக்கு. $5000? எனக்கா? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு வேண்டலின் வேணும். ஓ, வேண்டலினா? அப்படியா? எனக்கு தெரியாது. அப்படியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் லுவிசியஸ் கான்வாலுக்கு சொந்தமான ஒரு ட்ரெயினை கொள்ளையடிச்சிருக்கான் கிரானைட் பாஸ் பக்கத்துல. ஓ, அப்படியா நடந்துச்சு? இன்னுமா இவங்களாம் திருந்தல? அப்படிலாம் இல்ல. சரி கேளு, இதுதான் என்னோட ஆஃபர் மிஸ்டர் மார்கன். வேண்டலினை கூட்டிட்டு வா. நான் சத்தியமா சொல்றேன், நீ தூக்குல தொங்க மாட்டேன். நான் எதுக்கு தூக்குல தொங்க போறேன்? ஏஜென்ட் மில்டன், பாருங்க, நான் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணல. உங்க அதிகாரம்லாம் என்கிட்ட செல்லாது, அதை புரிஞ்சுக்கோங்க. போதும், உன் கதையை நிறுத்து கண்ணு. நான் நிறைய கேட்டிருக்கேன் மேக் கேலண்டர் இருந்து. மேக் கேலண்டரா? நான் அவனை பிடிக்கும் போது நிறைய குண்டடிப்பட்டிருந்தான். ஸோ அது ஒரு கருணை கொலை, மெதுவா கருணையோட. நீங்கெல்லாம் பணக்காரனுக்கு கைப்பாவையாக்கத்தான விரும்புறீங்க. நான் சமுதாயத்தை விரும்புறேன். அதுல இருக்கிற ஒரே பிரச்சனை நீங்க தான். உங்க கூட்டம் எல்லாரும் சாவீங்க, நீயும் சாவ. உன் பாச்சாலாம் என்கிட்ட பலிக்காது. அதுல ஒரு சிலர் இன்னும் சீக்கிரமாவே. இனிய நாள் மிஸ்டர் மார்கன். திரும்ப வந்துடாத. முடிஞ்ச வரை மீன் பிடிச்ச குழந்தை உன்னை பிடிக்கிற வரைக்கும். யாரு அவங்கெல்லாம்? அவனுங்க கடைக்காரனுங்க, போக்கத்த பசங்க. வா போலாம், வீட்டுக்கிழமெல்லாம் போயா உன் பொருளை எடுத்துக்க. ஓகே. அங்கிருந்து வேகமா வந்த ஆர்த்தர் டச் கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு. பிரிங்கட்டன் ஏஜென்ட்ஸ் என்கிட்ட பேரம் பேசினாங்க. அவங்க உன்னதான் முக்கியமா தேடுறாங்கன்னு சொன்ன உடனே டச் இங்க இருந்தா ஒரு முடிவு எடுக்கிறான். இனிமே வேலண்டைன் நடக்கிறது பாதுகாப்பு இல்ல, கண்டிப்பா நம்ம இங்கிருந்து தப்பிச்சு ஆகணும். போறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கொள்ளை ஒண்ணு பண்ணிட்டு அந்த காசை எடுத்துட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு டச் முடிவு எடுத்திருந்தான். இந்த விஷயத்தை பத்தி ஒரு நாள் ஆர்த்தரும் டச்சும் ஒரு சலூன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொள்ளடிக்க பிளான் பண்ணியிருந்தது வேலண்டைன் நடக்கிற ஒரு பேங்க. இதை கொள்ளடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல 100 வருஷம் நீ நல்லா இருக்கணும். தேங்க்யூ. வேண்டர்லேண்ட், வெளியே வாடா, வெளியே வாடா இப்பவே. வேண்டர்லேண்ட், என்ன பத்தி உனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா என்கிட்ட உன் கைவரிசை காமிச்சிட்டல. என்னோட பேரு லிவிட்டிகஸ் கான்வால்.
உன்ன மாதிரி எப்பவுமே குழப்பத்துல இருக்கிற ஆளு நான் இல்ல. வெளியே வரலன்னா இவனுங்களை கொண்டு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன ஆத்தர், என்ன பண்ணலாம்? வெளியே வாடா அது வந்து பொறுக்கி நாயே. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பேச்சு கொடு சமாளி. எப்போ என்ன பண்ணணுன்றத நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியாம உங்க செஞ்சிட வேண்டியதா? எச்ச வச்சு என்கிட்டே திருட்டிட்டீங்கல்ல வேண்டர்லைன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியே வா. இவனுங்க நீங்களே பார்த்துக்கோங்க, நான் வரேன். நண்பர்களே, இங்க ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் பதஷ்டப்பட வேண்டாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க வேற யாரையோ நினைச்சிட்டு இங்க வந்திருக்கீங்க, அது நாங்க கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. இங்க நாங்க அமைதியா உங்கள்கிட்ட பேசுறது தான் வந்திருக்கோம். யாரும் ஒன்றும் பதட்டப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். டச் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ஆர்த்தர் ஜான் மாஸ்டர் விடுகிறதுக்கான வழியை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆர்த்தரோட துப்பாக்கி பலி கேட்குற அந்த நேரத்துல அதனால நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு காது கொடுத்து. துப்பாக்கியில சுட்டு ஜான் மாஸ்டர் அவர் காப்பாத்துறாரு. இதனால 2 தரப்பானவுல பயங்கர சண்டை வருது. இதுல ஆர்த்தர் வீரமா போராடி தன்னோட கேங் மெம்பரை அவர் காப்பாத்துறாரு. இதன் பிறகு வேண்டையில இருக்கிறது ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்ட டச் கேங் வேண்டையில இருந்து வேற இடத்துக்கு போக ஆயத்தமானாங்க. அந்த ஊரு தான் ரூட்ஸ். முன்பெண் தெரியாத ஊரான ரூட்ஸுக்கு அவங்க நம்பிக்கையே இல்லாம நகர அந்த இடத்துல அவங்களுக்கு முதல்ல அறிமுகமாகிறது அந்த ஊரோட ஷெரீப் தான். ஷெரீப் குற்றவாளிகளை வேற இடத்துக்கு இடமாத்திட்டு இருக்க அந்த நேரத்துல திடீர்னு அவங்க தப்பிச்சு போக டச் கேங் தப்பிச்சு போனவங்களை பிடிச்சி கொடுத்து ஷெரீப் கிட்ட நல்ல பேரை வாங்கிக்கிறாங்க. அங்கிருந்து அவங்களுக்கு இந்த ஏரியாவை பத்தின விவரமே தெரிய வருது. அந்த இடத்துல பெரும்புள்ளியா இருக்கிறது 2 குடும்பம் தான். ஒன்று கிரேஸ், இன்னொன்று பிரெத்வைட்ஸ். இவங்க தான் இந்த ஊரை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் இங்கே பெரும் புள்ளிங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்குள்ள இந்த குரூப்பை பற்றியே ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு. யாருக்குமே தெரியாத தங்க புதையல் ஒன்று இந்த ஊருக்குள்ள இருக்கு. இது இந்த 2 கேங்குக்கு மட்டும்தான் தெரியும். அதை அவங்க ரகசியமாக வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த ஊருக்குள்ள ஒரு ரூமர் ஒன்று பரவி இருந்தது. இது புரிஞ்சுக்கிட்ட டச் எப்படியாவது அந்த தங்க புதையலை அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தான். இந்த ஒரு காரணத்தினாலேயே டச் கேங் டபுள் கேம் ஆரம்பிச்சிருந்தாங்க. குழுவுல பாதி பேர் கிரேஸுக்கும் மீதி பேர் பிரெத்வைட்ஸுக்கும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுவும் இவன் டபுள் கேம் ஆடுறது தெரியாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த 2 கேங்கோட நம்பிக்கை பெறதுக்காக இவங்க கடுமையா உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த 2 கேங்குமே டச் கேங்க ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சுது. டச் கேங் பிரிஞ்சு அவங்களுக்காக இவங்கள அடிக்கிறதும் இவங்களுக்காக அவங்கள அடிக்கிறதும் ஒன்று தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கிரேஸோட டொபாக்கோ தோட்டத்தை பிரெத்வைட்ஸுக்காக டச் கேங் கொளுத்தி இருந்தாங்க. இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இவங்க மேல அவங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை அதிகமாயிடுது. இப்படி அவங்க வாழ்க்கை ரூட்ஸ்ல போயிட்டு இருக்க ஒரு நாள் கிரேஸ் ஆர்த்தரையும் ஆட்களையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்களும் என்ன ஏதுன்னு புரியாம அங்க போயிருக்க இந்த 2 கேங்குமே முட்டா பயிலுங்க. நம்ம யாருன்னே தெரியாம மாத்தி மாத்தி வேலை கிரேஸ் சம்மந்தமே இல்லாம இவங்கள தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆர்த்தருக்கு ஒண்ணுமே புரியாம தன்னை தாக்க எல்லாரையுமே சுட்டு வீழ்த்த ஆரம்பிச்சாரு. ஏன் அவன் தாக்குறாங்க அப்படின்ட்டு ஆர்த்தருக்கு நேரத்துல ஒண்ணுமே புரியல அப்படின்னாலும் இவன் டபுள் கேம் ஆடுறது அந்த டைம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இதனாலதான் அவன் தாக்குறாங்க புரிஞ்சுட்டு ஆர்த்தர் அங்க இருந்த கிரேஸை மொத்தமா சுட்டு வீழ்த்திடுறாரு. தப்பிச்சு வந்த மற்ற ஆளுங்களை கூட்டுக்கிட்டு தன்னோட கேம்புக்கு அவர் ஓடி வர அந்த இடத்துல அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சிருந்தது. இவன் டபுள் கேம் ஆடுறது 2 கேங்குமே தெரிஞ்சதுனால கிரேஸ் இவங்களை தாக்கவும் பிரெத்வைட்ஸ் இவங்க கேம்புக்குள்ள வந்து ஜாக் மாஸ்டனை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஆவிகள் மூலியமா அவங்களுக்கு தெரிய வருது. ஆவிகள் ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தா எப்படியா தன் பையனை கண்டுபிடிங்க, எப்படியா தன் பையனை கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க, அவன் இல்லாம இருக்க முடியாது அப்படின்ட்டு கண்ணீர் விட ஆரம்பிச்சிருந்தா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டச் இங்க இருந்து தான் ஒரு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு. பிரெத்வைட்ஸ் தேவையே இல்லாம நம்ம கிட்ட சீனிட்டாங்க, நம்ம யாருன்றது தெரியாம நம்ம கிட்ட மோதி பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம யாருன்றத அவங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு டச் கேங் களத்துல இறங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கடத்தப்பட்ட ஜாக் கண்டிப்பா அவனோட மாளிகைக்குள்ள தான் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க மொத்தமா ஆயத்தை எடுத்துக்கிட்டு அவங்க நேருக்கு நேராக எதிர்க்க
தயாரா இருந்தாங்க. அந்த மாலை மங்கும் நேரத்துல விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டிருந்த மாளிகை ஒரு ரணகலகத்துக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. துப்பாக்கியோட நுழைஞ்ச டச் கேங் இனிமே பேச்சில வீச்சுதான்னு பாக்குறவங்க எல்லாருமே சுட்டு வீழ்த்த ஆரம்பிச்சாங்க. தங்களை எதிர்க்க வந்த ஆளுங்களை துப்பாக்கி முனையில பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. கடத்தப்பட்ட சிறுவனான ஜாக்க அந்த மாளிகை முழுக்க அவங்க தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த மாளிகை முழுக்கவே இவங்க சுட்டுத்தல்ல துப்பாக்கியோட ஆளுங்க தான் இருந்தாங்களே தவிர ஜாக் அங்க காணவே காணோம். பிரெத்வைட் ஃபேமிலியோட முக்கிய நம்பர்களை இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து போட்டு தள்ள அங்க மிஞ்சி இருந்த அந்த ஃபேமிலியோட லீடரான கேத்ரின் பிரெத்வைட்டை துப்பாக்கி முனையில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாக் எங்க இருக்கான் அப்படின்னு துப்பாக்கி முனையில கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவ சரியா பதில் சொன்னதுனால மாளிகை விட்டு அவளை வெளியே தள்ள. ஆரம்பத்திலேருந்தே நான் உங்க மேல சந்தேகப்பட்டேன். உங்களுக்கு அந்த சின்ன பையன் தான் கிடைச்சானா? நீங்க தானே என் லிக்கர்ஸை திருடினது. பதில சொல்லு. என் குதிரையும் திருடினது நீங்க தானே. அந்த பையனை எங்க கூட்டு போனீங்க? என் பசங்க அவனை ஆங்கிலோ பிராண்டே கிட்ட வித்துட்டான். இப்ப அவன் சைன் டென்னிஸை தாண்டி பயணிச்சிட்டு இருப்பான். இனி நீ இல்ல உன் அப்பனே நினைச்சாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. வாங்க. இவள என்ன பண்றது? இவ ஒரு செத்த பாம்பு. இவள அடிக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. அந்த கிரகச்சி அங்கே விட்டுக்கலாம். டச் கேங் ஆசைப்பட்ட மாதிரி இந்த இடத்துல தங்கமும் கிடைக்கல. இவங்க தேடி வந்த ஜாக்கும் இந்த மாளிகைக்குள்ள இல்ல. அப்பாவே சிறுவனான ஜாக் திரும்ப இவங்களுக்கு கிடைச்சானா? டச் கேங் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கைய அவங்க அமைச்சுக்கிட்டாங்களா? இதுக்கப்புறம் ஆத்தருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த பாகத்துக்காக காத்துருங்க. இந்த கேமோட கதை நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த ஒரு கதை தான் இந்த கேமோட கதையே ஒரே பாட்டு நடக்க முடியாதனால இதை வந்து 2 பாட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. 2 பாட்டோ 3 பாட்டோ அதுக்கப்புறம் வரும்போது தான் தெரியும். ஸோ வந்து இந்த கதையோட முடியல, இதுக்கு இன்னொரு பாட்டு இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். முடிஞ்ச சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகேவா சோல்ஜர்ஸ்? அப்புறம் இந்த வீடியோவில் முக்கியமாக பல பேர் வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா டச் வாய்ஸ் பேசுனா நம்ம கேமிங் பாரதி ப்ரோ தமிழ் விளையாட்டாருங்கன்ட்டு சேனல் வச்சிருக்காரு. ஆக்சுவலி வந்து டச் வாய்ஸ் ஒரு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஓகே, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டப்பிங் டுபாக்கோர் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சு ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் மூலியமாக தான் வந்து ஃபீமேல் வாய்ஸ் தான் டப் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தா நம்ம சோல்ஜர் மிஸ்டர் மில்டன் வாய்ஸ் அவர் தான் பேசினாரு. அவரோட பேர் வந்து கெவின், அவரோட செல்ல பேர் வந்து மின்னலின் குரல் மின்னலே. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இவங்களால தான் இந்த வீடியோ வந்து இது நல்லா வந்திருக்கு. ஸோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக ஃபுல் பார்ட்டுக்கும் வந்து சோல்ஜர்ஸோட சேர்ந்து நீங்கள் பயணம் பண்ணி நம்புறேன். ஓகே சோல்ஜர்ஸ், போகிறவங்க சும்மா போதீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி கேம் ஸ்டோரிஸ் நிறையவே இருக்குது. இதுக்கப்புறம் நிறையவே வரும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சோல்ஜர்ஸ். நம்ம ஆர்மியில் சேர்ந்து நம்ம ஆர்மியை பலப்படுத்துங்கள். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போட்றேன். பாய்.